கடந்த 2 நாளா ஒரு நியூஸ் வைரலா போய்கிட்டு இருக்குல்ல. தமிழக அரசோட தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் 755 கோடி மதிப்பிலான தங்கம் கொள்முதல் டெண்டரில் பிரபல நகைக்கடையான ஜாய் அலுகாஸ் 1 பைசா கோரி L1 டெண்டரை தேர்வு செஞ்சுட்டு போயிடுச்சுன்ட்டு. அதை பற்றியதான செய்தியை நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. நான் சொல்ல போகிறது வேறு மேட்ரு. நான் இங்கே ஒரு ஃபோட்டோ கொடுக்குறேன். அந்த ஃபோட்டோவை நல்லா கவனித்து பாருங்கள். அந்த ஃபோட்டோவை நல்லா உத்து பாருங்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் மீதி மேட்டரை சொல்கிறேன். 1956 வருஷத்தில் ஆலுக்கா ஜோசப் வர்கீஸ் முதல் ஆலுகாஸ் கடையை தொடங்குறார். அவருடைய மறைவுக்கு பின்னாடி அவருடைய பசங்க ஜோஸ் ஆலுகாஸ், ஜோய் ஆலுகாஸ் தனித்தனியாக நகைக்கடை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் தான் ஒரு சின்ன சுவாரஸ்யம் இருக்குது. அன்னைக்கு நடிகர் விஜய் ஜோஸ் ஆலுகாஸோட பிராண்ட் அம்பாசிடர் இருந்திருக்கார். அதே விஜய் ஜோய் ஆலுகாஸ் புதுச்சேரியில் பிரான்ச் தொடங்குறப்போ அங்கே நேரில் போய் கடையை திறந்து வச்சு முதல் விற்பனையும் தொடங்கி வச்சுருக்கார். அதுதான் இந்த ஃபோட்டோ. அதாவது ஒரு பக்கம் ஜோஸ் ஆலுகாஸோட பிராண்ட் அம்பாசிடர், இன்னொரு பக்கம் ஜோய் ஆலுகாஸ் கடை திறப்புலால சிறப்பு விருந்தினர். அப்போ விஜய் இவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அந்த காலத்தில் விஜய் ஒரு பிரபலமான நடிகர் இல்லையா, அவரை வச்சு பிராண்ட் ப்ரொமோஷன், ஸ்டோர் ஓப்பனிங் மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ இந்த ஃபோட்டோ வைரல் ஆகிற டயத்தில் கொஞ்சம் சுவாரஸ்யமானதாக மாறி இருக்கு. ஏன்னா காலையிலேருந்து ஜோய் ஆலுகாஸ் பெயர் ஒரு பெரிய டெண்டர் செய்தியோட ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பல வருடங்களுக்கு முன்னாடி விஜய் ஜோய் ஆலுகாஸ் கடையை திறந்து வச்ச பழைய ஃபோட்டோ சோசியல் மீடியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஃபோட்டோவுக்கும் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிற 755 கோடி டெண்டர் செய்திக்கும் நேரடி தொடர்பு எதுவுமே கிடையாது. பழைய ஃபோட்டோ, புதிய வைரல் செய்தி ரெண்டும் ஒரே நேரத்தில் ட்ரெண்ட் ஆனது தான் இப்போ சுவாரஸ்யம். இதுதான் விஷயம். நம்ம ஊரில் ஒரு ஃபோட்டோ வைரல் ஆச்சுன்னா அது பின்னாடி இருக்கிற கதையும் கொஞ்சம் தேடி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தோண்டியிருக்கோம். வேறு எதையும் நீங்களாக கற்பனை பண்ணி எதையாக போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. நன்றி, வணக்கம். ஆமாம், அந்த விஜய் பக்கத்தில் நிற்கிறது புஷி ஆனந்த் தானே? ஓகே.